ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, சில தருணங்களில் உன் கண்களில் இருந்து வரும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, கண்களில் சோர்ந்து போன வலி, இனம் புரியாத பயம், ஒருவிதமான பதற்றம் என்றே உலவிக் கொண்டிருக்கிறாய். நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. என் பிள்ளையே, முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிட்டு உன் நிகழ்கால தருணங்களை யோசித்து செயல்படு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் எது நடந்தாலும் என் அப்பா எனக்கு நல்லதே செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் உடம்பையும் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டியடிப்பேன். என் வார்த்தைகளை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம்தான். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் வண்ணமயமான வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ உணர்வாய். வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் எதிர்த்து போராடு. போராட்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்காதே. போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாக தோன்றும். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். உலக வாழ்வில் உனக்கு நிரந்தரம் என்று இருப்பவர் இருவர் மட்டுமே. ஒன்று உனக்குள் இருக்கும் உன் ஆத்மா. ஆம், உனக்குள் உறைந்திருக்கும் உன் ஆத்மாதான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடே பயணிக்கும். நீ ஆறுதல் தேடி வெளியில் அலையும் பொழுதும் உன்னை சாந்தப்படுத்தி தன்னோடு அணைத்து கொள்ளும். நீ பயந்து சோர்வடையும் சமயங்களில் மன தைரியத்துடன் உன்னுள் ஊட்டி உன்னை எழுந்து நிற்க செய்யும். இது நடக்குமா நடக்காதா, இதை செய்யலாமா வேண்டாமா என்று பலவித குழப்பங்களில் நீ தவிக்கும் பொழுதும் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து பார். உன்னோடே நீ பேசிக் கொள்வாய். உனக்குள் இருக்கும் ஆன்மா உன்னை தெளிவுபடுத்தும். நீ குழம்பி போயிருக்கும் விஷயங்களை அலைசி ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவை தரும். துன்பமோ மகிழ்வோ உன் மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னை தேற்றிவிடும். எனவே உன் ஆன்மாவோடும் மனதோடும் இன்று முதல் உரையாடி துவங்கு. உனக்கான உன் நலம் விரும்பி இதை தவிர வேறெதுவும் இல்லை. உனக்கான ஆறுதலையும் துணையையும் இனி வெளியில் தேடாதே. உன் ஆத்மாவின் துணையை கொண்டாட பழகு. அதுவே உன் வாழ்வின் முதல் நிரந்தரம். இரண்டாவது நிரந்தரம் உன் அப்பா நான். உன் வாழ்வில் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் மாற்றி உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை தான் நடைபெற அனுமதிப்பேன். என்றும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து உன்னோடே நான் என்றும் இருப்பேன். நம்பிக்கையோடே இரு. நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.